கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கத்த கொடுத்த புதிய நாள் கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த கால வேளையில ஒரு வசனத்தை தியானிக்கலாம். ஏசாயா 49 அதிகாரம் 15-16 வசனம் இப்படி ஆசிரிக்கிறது. ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஒரு வாக்குத்தத்த வசனம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது நிறைய வாக்குத்தத்த வசனங்களை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அதே சமயத்தில் இந்த வசனம் ஒரு அருமையான ஒரு வசனம். இந்த இடத்துல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி நாம் புலம்புவோமானால், நாம் அப்பேற்பட்ட ஒரு எண்ணம், ஒரு அவிசுவாசத்தில் நாம் இருப்போமானால், ஆண்டவர் நம்மை பார்த்து, அதாவது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு சொந்த ஜனமாக மாற்றப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார். உலகத்தில் இருக்கிற அன்பிலே மிகவும் பெரிதான அன்பு என்று பார்க்கும்போது அது தாயின் அன்பு. தாய் மகளை மறக்க மாட்டான், மகனை மறக்க மாட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக தாய் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு அப்படித்தான் இருக்குது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளே ஆண்டவர் நம்மை கைவிட்டது போல காணப்படலாம். ஆண்டவர் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறது நம்ம காணலாம். காரணம் என்ன? நம்முடைய உலகத்திலே நமக்கு விசுவாசத்தின் பரீட்சை உண்டு. இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவரை நம்புகிறோமா இல்லையா என்பதற்கு ஒரு சில பரீட்சைகள் உண்டு. அந்த பரீட்சைகளுக்கு ஆண்டவர் சில நேரங்களில் ஆண்டவர் விலகி இருக்கிறது போல காணப்படும். ஆனால் அவர் உண்மையாகவே நம்மை விட்டு விலகிற தேவன் இல்லை. நம்ம கூடவே இருந்து பிரச்சனைகள் நடுவில், போராட்டங்கள் நடுவில், விசுவாசத்தின் பரீட்சை நடுவில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளுமே ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார் என்று உணர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் அதன் நடுவிலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துவார் என்று பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது விசுவாச சோதனையிலே அவளை 7 மடங்கு அக்னி சூளையிலே ஆண்டவர் அவர்களை போட்டார். அதன் நடுவிலும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அவளை மீட்டெடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆண்டவர் நம்மை கைவிட்டார், ஆண்டவர் நம்மை விட்டு விலகிவிட்டார் என்று சொல்லி கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த வேளையில் ஆண்டவர் சொல்கிற காரியம், ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பானோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறேன். நம்மை மறக்காத ஒரு தேவன் உண்டு. நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன் உண்டு. நம்மை தம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவரை மாத்திரம் நோக்கி இருக்கும்போது என்ன பிரச்சனை, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.